வேர் இஸ் சோல் ப்ரெசன்ட் இன் அவர் பாடி? சோல் உடம்புல எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க. The question should be the opposite. உடம்புல சோல் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் சோலுக்குள்ளே தான் உடம்பு இருக்கு. ஸோ த ஃபிசிக்கல் பாடி, நீங்கள் கண்ணில் பார்க்குற the physical body is a small aspect of your soul. Your soul is holding the body, not the body is holding the soul. புரிஞ்சுதா? உங்கள் ஆன்மா தான் உடம்பு பிடிச்சிட்டு இருக்கு, உடம்பு ஆன்மாவை பிடிச்சிட்டு இல்லை. சோல்ன்றது இட்ஸ் அ பிகர் ஆஸ்பெக்ட். இந்த 7 பாடிஸில் soul is a very bigger aspect. Body is a very minor aspect. இந்த சோல் உடம்புல எங்க இருக்குன்ட்டு இல்லை, உடம்பு பூரா இருக்கு, உடம்பு மீறியும் இருக்கு. நம்மளுக்கு 7 பாடிஸ்ன்னு சொல்லியிருக்கேன்ல, எத்திரிக் பாடி அப்படின்றோம். எத்திரிக் பாடின்றது எங்க, நம்ம இந்த பாடியிலிருந்து ஒரு 2 இன்ச் வெளியில் இருக்கும், உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆரா ஸ்கேன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த கடவுள் பின்னாடிலாம் ஒரு பிரப மாதிரி இருக்கும், அதெல்லாம் என்னது? அது ஆரா, ஒளிவட்டம். அது அந்த எனர்ஜி பாடியை சம்மந்தப்பட்டது. ஓகே, ஸோ உடம்புக்குள்ள எங்க இருக்கு சோல்ன்ட்டு இல்லை, அந்த உடம்பே அந்த சோல்குள்ள தான் இருக்கு. த சோல் இஸ் ஆல் ப்ரொஜெக்டட் இன்சைட் அவுட். அதான் நம்மளுக்கு அந்த வைப்ரேஷன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு சில ஆட்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணாக்கா, நம்ம ஏதோ அங்கே போனாலே எனக்கு ஏதோ வைப்ரேஷன் சரியில்லை அப்படின்னு வாயை திறந்து பேச மாட்டோம், வைப்ரேஷன் சரியில்லை. ஏன்னா அந்த ஆளோட ஆரா நம்மளோட ஆரா வந்து மேட்ச் ஆகாது. அங்கே நம்ம கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். ஓகே, த சோல் இஸ் பியாண்ட் த பாடி ஆல்சோ. ஸ்பிரிட் கைட்ஸ்னாக்கா, ஒவ்வொரு வாட்டி நம்ம ஒரு சோல் வந்து உலகத்தில் இந்த பாடி, ஃபிசிக்கல் பாடி எடுத்துகிட்டு வருது அப்படின்னாக்கா, அந்த லைஃப்பை டிசைன் பண்ணி அந்த கோலை பர்ஃபெக்டாக ரீச் பண்ணுறதுக்கு சில கைட்ஸ் இருப்பாங்க, இன்விசிபிளாக இருப்பாங்க. அவங்க நம்மளுக்கு கைட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஹெச்டி பண்ணுறீங்கன்னாக்கா, ஒரு யூனிவர்சிட்டியில் போயிட்டு ஒரு பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு கைடு இருப்பாங்க. அவங்களோட வேலை என்ன? சும்மா உட்காந்துப்போ பார்த்துட்டு இருப்பாங்க, கரெக்டாக இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. நீ படி, அந்த லைப்ரரிக்கு போ, நீ படி, உனக்கு எதனா கைடன்ஸ் வேணும்னாக்கா அப்போ என்கிட்ட வா, இல்லைன்னா உன் விஷயத்தில் நான் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன் அப்படின்னு. பட் தே மானிட்டர், இந்த ஸ்டூடெண்ட் கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையான்னு மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு ஹையர் மாஸ்டர்ஸ் ஒரு கைட்ஸாக இருப்பாங்க. எப்போல்லாம் நம்ம கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து அந்த ஃப்ரீக்வன்சியோட நம்ம கனெக்ட் ஆகும். கைடன்ஸ் எப்போவுமே நம்மளுக்கு இருக்குது, ஆனால் மைண்டுனால நம்மளுக்கு அந்த கைடன்ஸோட ஃப்ரீக்வன்சியில் நம்ம கனெக்ட் பண்ண முடியல. எப்போ நம்ம மைண்ட் எம்டி பண்ணுறோமோ அப்போ வந்து அந்த கைடன்ஸ் எப்போவுமே நம்மளுக்கு இருக்கும். அந்த கைடன்ஸ் யாருன்னா வந்து சொல்லுவாங்களா? யாரும் வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் ஹார்ட்டில் ஃபீல் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிராஸ் ரோட்ஸில், உங்கள் வாழ்க்கையில் ஒரு கிராஸ் ரோடில் இருக்கும், இந்த டைரக்ஷன் போகணுமா இந்த டைரக்ஷன் போகணுமான்னு தோணாது. பட் சடனாக இதுதான் போகணுன்ட்டு முடிவு பண்ணிட்டு போயிடுவீங்க. எதுக்கு முடிவு பண்ணுவீங்கன்னு தெரியாது. கரெக்டாக அந்த கைடன்ஸ் கொடுக்குறது இந்த ஹையர் மாஸ்டர்ஸ். ஸ்பிரிட் கைட்ஸ்னு சொல்லலாம், ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ்னு சொல்லலாம், ஹையர் கைட்ஸ்னு சொல்லலாம், ஏஞ்சல்ஸ்னு சொல்லலாம். இதெல்லாம் நேம்ஸ் டசன்ட் மேட்டர். பட் சம் டிவைன் பவர் இஸ் கைடிங் யூ, சம் டிவைன் இன்டெலிஜென்ஸ் இஸ் கைடிங் யூ. தட்ஸ் எனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட். யூ ஆர் நாட் அலோன், யூ ஆர் நாட் அலோன், தெர் இஸ் சம் டிவைன் கைடன்ஸ் ஆல்வேஸ் கைடிங் யூ. அது புரிஞ்சுக்கிட்ட போகிறோம். மினிமம் 2 பெரிய ப்ராஜெக்ட் இருக்கு, நிறைய ஒர்க் பண்ணுறாங்கனாக்கா மெனி மாஸ்டர்ஸ் வில் கம் அண்ட் அசிஸ்ட். அவங்க அந்த லெவலில் இருக்கிறப்போ அந்த 2 பேர், அவங்க கிராஜுவேட் ஆனாங்கனாக்கா வேற 2 பேர். 5th ஸ்டாண்டர்டுக்கு 5th ஸ்டாண்டர்ட் டீச்சர், 10th ஸ்டாண்டர்டுக்கு 10th ஸ்டாண்டர்ட் டீச்சர். ஸோ லெவல்ஸ் மாற மாற கைட்ஸும் மாறிட்டு இருப்பாங்க. வாட் இஸ் ஜீவன் முக்தி? எந்த புக்கில் படிச்சிங்க? யோகானந்த பரமஹம்ச புக்கில். ஓகே, ஜீவன் முக்தி. முக்தினா என்ன? விடுதலை, லிபரேஷன். விடுதலை, லிபரேஷன், சால்வேஷன், இதெல்லாமே வந்து முக்தி. முக்தினா யூ ஆர் லிபரேட்டட். வாட் ஆர் யூ லிபரேட்டட் ஃப்ரம்? லிபரேட்டட் ஃப்ரம் சஃபரிங். ஜீவன் முக்தி அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் அந்த சஃபரிங்கில் சிக்கிட்டு புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு சிக்கிட்டு திருப்பி மறுபடியும் ஜனனம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஜனனம் மரணம் ஜனனம் மரணம். இது இந்த ஜீவன சைக்கிள்லேருந்து, ஜீவன்னாக்கா லைஃப், இந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் டெத் அண்ட் பர்த்லேருந்து வெளியே வர்றது தான் ஜீவன் முக்தி. இது எப்படி வருவாங்க அப்படின்னாக்கா, ஒன்ஸ் யூ கெட் என்லைட்டன்ட். When you get enlightened, you become free from the life and death cycle. Yes, there are different, enlightenment is not one stage. Okay, enlightenment naka ஒரு stage nu நினைச்சுக்காதீங்க. It is like a spectrum. Okay, there is enlightenment before enlightenment, actual enlightenment, and enlightenment after enlightenment. There are 3 stages in the enlightenment. Enlightenment என்றது ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்டேஜ்னு கிடையாது. நான் யார் தெரிஞ்சுக்கணும்
எனக்கு உண்மை என்னன்னு தெரியணும் அப்படின்ற கோரிக்கை வரப்போ அங்கே என்லைட்மெண்ட் பிஃபோர் என்லைட்மெண்ட், அங்கே என்லைட்மெண்ட் ஜர்னி ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ தட் மீன்ஸ் யூ ஆர் ஆல்ரெடி ஸ்டார்டட் த என்லைட்மெண்ட் ஜர்னி, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் ரொம்ப தீவிரமாக தியானம் பண்ணி, தவம் இதெல்லாம் ரொம்ப தப்பஸ் இதெல்லாம் ரொம்ப தீவிரமாக பண்ணி, இட்ஸ் அ டூ ஆர் டை ஆட்டிடியூட். ஐ வாண்ட் டு நோ த ட்ரூத். தியரிட்டிக்கலாக இல்லை, ப்ராக்டிக்கலாக எனக்கு ஐ வாண்ட் டு ரியலைஸ் த ட்ரூத் அப்படின்ட்டு இருக்கிறவங்க வந்து செகண்ட் ஸ்டேஜ், ஆக்சுவல் என்லைட்மெண்ட். த தேர்ட் ஸ்டேஜ் வந்து தென் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் 4 பேருக்கு டீச் பண்ணணும். இதை சொன்ன இல்லை, போதிசத்வா ஸ்டேஜ், அதுக்கப்புறம் புத்தா ஸ்டேஜ், மகர்ஷி ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ருஷி. ருஷினா தன்னை பற்றி தான் தெரிஞ்சுக்கினவன், தேர்ட் ஐ பர்ஃபெக்ட் ஆனவன் ருஷி. மகர்ஷினாக்கா தென் ஹீ டீச்சஸ் அதர் பீப்புள் ஆல்சோ. பிரம்மர்ஷினா உலகத்துக்கே ஒரு ஒளியாக இருக்கிறவங்க, அவதார்ஸ் அப்படின்வாங்க. ஓகே, ஸோ த பர்சன் ஹூ இம்பேக்ட்ஸ் மெனி பீப்புள் இன் மெனி கண்ட்ரீஸ் இஸ் அ பிரம்மர்ஷி ஆர் புத்தா. ஒன்று ஹிந்து டெர்மினாலஜி, இன்னொன்று புத்திஸ்ட் டெர்மினாலஜி. ஓகே, ஸோ நீங்கள் வந்து என்லைட்மெண்ட் அப்படின்ற ஸ்டேஜ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேருந்தே கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் என்லைட்மெண்ட் ஸ்டேஜ்னு தான் சொல்லுவோம். ஓகே, ஸோ வென் ஐ ரெஃபர் டு என்லைட்மெண்ட், ஐ ரெஃபர் டு த ஃபைனல் ஸ்டேஜ். ஓகே, புத்தா ஸ்டேஜ். கிருஷ்ணர் கூட பகவத்கீதையில் சொல்லியிருப்பாரு, நீ வந்து நல்லவனாக இருந்தீனாக்கா மறுபடியும் ஜனனம் எடுப்பேன். எதுக்கு இந்த யுத்தம் எனக்கு, நான் எதுக்கு இதெல்லாம் கொல்லணும், நான் போயிட்டு நான் சன்னியாசி ஆகிடுறேன், எனக்கு இந்த யுத்தம் வேணானாக்கா நீ நல்லவன் மாதிரி நடிக்காத, நல்லவன் மாதிரி பேசாத. நீ நல்லவனாக இருந்தால் கூட மறுபடியும் நீ ஜன்மம் எடுக்கணும். என் நிலைமைக்கு நீ வந்தால் தான் உனக்கு ஜனனம் மரணன்றது இருக்காது. என் நிலைமை அப்படின்னாக்கா என்லைட்மெண்ட் பியாண்ட் குட் அண்ட் பேட். பியாண்ட் குட் அண்ட் பேட் ஸ்டேஜில் யூ ஆர் இன் த விட்னஸ் கான்ஷியஸ்னஸ். அந்த விட்னஸ் கான்ஷியஸ்னஸில் தெர் இஸ் நோ செப்பரேஷன், நோ ஜட்ஜ்மெண்ட். ஸோ அந்த ஸ்டேஜில் இருந்தால் தான் அது ஃபைனல் லைஃப் டைம். ஸோ வென் ஐ ரெஃபர் டு என்லைட்மெண்ட், ஐ ரெஃபர் டு த ஃபைனல் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அது ஜெர்னி தான், இட்ஸ் எ ஸ்பெக்ட்ரம். ஸோ ஜீவன் முக்தினாக்கா எ பர்சன் ஹூ ஹவ் அட்டெயின்ட் த ஃபைனல் ஸ்டேஜஸ் ஆஃப் என்லைட்மெண்ட் வேர் he became a Buddha, then he doesn't need to come back to the planet Earth to take this body. Knowledge is not a kind of ego, attachment. No, not because of knowledge. See, again, ego is, you have to understand, ego oda definition enna? Ego is equal to ignorance plus arrogance. Okay. Another way of understanding ego is, you feel a certain way about yourself. You have a certain identity about yourself. That is your ego. As long as you have a certain identity about yourself, there is ego. The day you drop all your identities, there is no ego. So, materialistically, many people would have dropped the ego consciously, but spiritually, their ego is very strong. So, they should drop that spiritual ego also. அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், the more simple you are, the more spiritual you are. Simplicity is the highest spirituality. You should, even though you might be a great enlightened master, but you are a simple person. You don't have any special identities. எந்த ஐடென்டிட்டியும் கிடையாது, ஸ்பெஷல் ஐடென்டிட்டிஸும் கிடையாது. You are like a normal person. Then you are spiritual. Simplicity is the highest spirituality. Equality is the highest quality. When you become really enlightened, then you treat everybody the same. That is enlightenment. அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிட்டீங்களா? அந்த ஸ்டேஜில் நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னு சொன்னால் அது போய், அந்த ஸ்டேஜில் இல்லைன்னா நான் எப்படி வந்து டீச் பண்ண முடியும்? அந்த ஸ்டேஜில் நான் இருக்கிறேன்னு சொன்னால் நான் இல்லை. ஏன்னா இருக்கிற ஸ்டேஜில் இருக்கிறேன்னு சொல்ல மாட்டான் அவன். நான் என்லைட்டன் மாஸ்டரு, நான் என்லைட்டன் எப்போவுமே சொல்ல மாட்டான். ஒரு வேளை சொன்னான்னா அவன் என்லைட்டன்டே கிடையாது. இப்போ புரியுதா என் நிலைமை என்னான்ட்டு? இருக்கு ஆனால் இல்லை. பட் ஐ நோ ஐ எம் இன் த பாத். எனக்கும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. நான் கற்றுட்டே போயிருக்கேன். ஐ எம் லீஸ்ட் பாதர்ட் அபவுட் என்லைட்மெண்ட். மை ஃபோக்கஸ் இஸ் ஒன்லி ஆன் லேர்னிங். தட் இஸ் மை ஒன்லி ஃபோக்கஸ். ஓகே. ஆஃப்டர் கம்மிங் டு மெடிடேஷன், ஐ கெட் லாட் ஆஃப் புக் ரெஃபரன்சஸ் ஃப்ரம் authors of Western world. Is there any difference in scientific approach of meditation in different parts of the world? Okay, meditation la endha difference me kediyadu. Meditation simply means empty mind, and the only way is with the breath. There are other techniques which lead to that path, but meditation la ore technique na solla maten. There are many techniques, but the simplest, the easiest, the most effective is to be with the breath. Adu meditation portha varaikum. Then
நீங்கள் கேட்டது வந்து புக்ஸ் ஆத்தர்ஸை பற்றி கேட்டிருக்கீங்க. ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கா வெஸ்டர்ன் ஆத்தர்ஸ் எழுதுனது, இந்தியன் ஆத்தர்ஸ் எழுதுனது? வெஸ்டர்ன் ஆத்தர்ஸ் தே கோ வித் சயின்டிஃபிக் பெர்ஸ்பெக்டிவ். வெஸ்டர்ன் ஆத்தர்ஸோட சயின்டிஃபிக் டெம்பர் ரொம்ப ஹையாக இருக்கும். தே ஆர் வெரி சயின்டிஃபிக், தே ஆர் வெரி லாஜிக்கல். இந்தியன் ஆத்தர்ஸில் அந்த சயின்டிஃபிக் டெம்பர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் விஸ்டம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ யூ நீட் போத் த காம்பினேஷன். You need to read Indian authors, Eastern authors, Chinese philosophies, Tibetan books, and also you need to need West. Both, you should always be the best of both the worlds. West mattum padichingna you are incomplete. East mattume padichingnalu incomplete. So you have to have both. Holistic approach. Okay? So, the other question, what is right charity? How is different from interfering in? What is the question? What is right charity? How it is different from interfering in one's karma? Right charity. Charity la right charity. Okay. உங்க மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அது செய்யுங்க. Any charity which you feel is good in your heart, you do it. But your charity should not make another person dependent on you. Your charity should always empower the other person, not make you dependent on you. That is one point to see what is the right charity. The second charity is, see, you can donate money for the food. If you donate money for the food, then that satisfies for one meal. One day his hunger is gone. ஸோ நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணீங்கன்னா அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்கனாக்கா, சேரிட்டி நம்ம வந்து தானம் பண்ணுறப்போ எது சிறந்த தானம் எது, எப்படி அது நம்ம பண்ணுறது தானமா இல்லை இன்னொருத்தர் வாழ்க்கையில் நம்ம இன்டர்ஃபியர் பண்ணுறோமான்னு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. தானம் பண்ணுறது வந்து நம்ம செய்கிற தானத்து மூலியமா இன்னொருத்தவங்களுக்கு வந்து அது நன்மை நடக்கணும், அவங்க வந்து நம்ம மேலே டிபெண்ட் ஆகக்கூடாது. அது பாயிண்ட் நம்பர் 1. சிறந்த தானத்தில் அந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது வந்து நீங்கள் அன்னதானம் பண்ணிங்கன்னா ஒரு வேளை சாப்பாடு, ஒரு நாள் பசி தீக்கும். அதே நீங்கள் வஸ்திர தானம் பண்ணிங்கனாக்கா ஒரு வருஷம் 2 வருஷம் அவனை வந்து அந்த குளிர் அந்த வெயிலேருந்து அந்த இது காப்பாற்றும். ஓகே, கல்வி தானம் பண்ணிங்கனாக்கா ஒரு லைஃப் டைம், அந்த லைஃப் டைமுக்கு அவன் வந்து நல்லா படிச்சுட்டு அவன் குடும்பத்தை காப்பாற்றுவான். ஓகே, அதே வந்து நீங்கள் தியானத்தை சொல்லி கொடுத்தீங்கனாக்கா அவன் வந்து ஜென்மத்துக்கும் அவனுக்கு முக்தி அடையும். ஸோ சிறந்த தானம் தியானம் சொல்லி கொடுக்கறது, இல்லை சொல்லி கொடுக்குறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, சொல்லி கொடுக்குற ஆர்கனைசேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறது சிறந்த தானம். Okay, the right charity is to support meditation teachers or meditation organizers, or you yourself teach meditation. That is the right charity. That is not interference. Any charity you do which empowers another person is not interfering in the karma. நீங்கள் எந்த தானம் பண்ணாலுமே அந்த தானத்து மூலியமா அவங்க உங்கள் மேலே டிபெண்ட் ஆகாமல் இருந்தாக்கா அதில் உங்களுக்கு கார்மிக் கனெக்ஷன் இல்லை. சப்போஸ் ஒருத்தவங்க வந்து உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் சொந்தக்காரங்க யாரன்னா கொஞ்சம் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமில் பண கஷ்டத்தில் இருக்கிறப்போ அவங்கள பார்த்து ஐயோ பாவம்ன்ட்டு பரிதாபப்பட்டு காசு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஐயோ பாவம்னா 6 மாதம் பாவம் சுற்றிக்கும். யாருக்கும் பரிதாபப்பட்டு எந்த உதவியும் பண்ணாதீங்க, ஐயோ பாவம்னு பார்க்கக்கூடாது. பரிதாபப்பட்டீங்கன்னாக்கா அவங்க வந்து ஒரு சில லெசன்ஸ் கற்றுக்கிறதுக்காக அந்த ஒரு பர்டிகுலர் சேலஞ்ச் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதில் நீங்கள் வந்து பரிதாபப்பட்டு பாவப்பட்டு நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ணி உதவி பண்ணுறன்ற பேரில் நீங்கள் வந்து பரிதாபப்பட்டு அவங்களுக்கு உதவி பண்ணிங்கனாக்கா அவங்களுக்கு அந்த லெசன் மிஸ் ஆகுதா? அந்த பாவம் உங்களை வந்து சேரும். அதுதான் அர்த்தம். ஐயோ பாவம்னா 6 மாதம் பாவம் வந்து சேரும். உங்களை ஏன் வந்து சேரும்னா அடுத்த வாட்டி நீங்கள் அந்த மாதிரி யார் மேலேயும் பரிதாபப்படக்கூடாது, உதவியும் பண்ணக்கூடாது. அதை கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு 6 மாதம் பாவம் வந்து சுற்றிக்கும். ஏன்னா அந்த லெசன் நீங்கள் கற்றுக்கணும் இல்லையா? ஸோ யூ ஷுட் நாட் இன்டர்ஃபியர். உங்களுக்கு யாருக்குன்னா காசு பணம் கொடுக்கணும்னு தோணுச்சுனாக்கா கொடுங்க, ஆனால் பரிதாபப்பட்டு கொடுக்காதீங்க. உங்ககிட்ட எக்ஸ்ட்ராவாக இருக்குது, உங்கள் சந்தோஷத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்க மறந்துடுறீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதோட நீங்கள் எந்த தானம் பண்ணாலுமே உங்களோட சந்தோஷத்துக்கு மட்டுமே தான் பண்ணணும். எனி சேரிட்டி யூ டூ ஷுட் பி ஒன்லி ஃபார் யுவர் ஹாப்பினஸ், நாட் ஃபார் த சேக் ஆஃப் பிட்டி ஆன் அதர்ஸ். ஒருத்தவங்களுக்கு உதவி தேவைப்படுது, உதவி பண்ணணுமா வேணாவா, அதுதான் கொஷன் அங்கே. கரெக்டா? உங்ககிட்ட அதிக அளவு பணம் இருக்குது, பணமோ டைமோ வசதியோ ஏதோ ஒன்று, உதவினா எந்த விதமான பண்ணலாம் இல்லையா? காது கொடுத்து கேட்குறதும் ஒரு உதவி தானே. ஸோ யூ ஹாவ் எக்ஸஸ் ரிசோர்ஸஸ், உங்ககிட்ட அளவுக்கு அதிகமாக ரிசோர்ஸஸ் இருக்குது. ஒருத்தவங்க ஒரு தேவையில் இருக்காங்க, அது நீங்கள் கொடுக்கணுமா வேணாவா அப்படின்றது அவ்வளோ ஈஸியில் சொல்கிறது. To do or not to do is $1 million question.
செய்யணுமா செய்யக்கூடாதா? $1 million கொஷின். அவ்வளோ ஈஸி இல்லை. தெர் இஸ் நோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆன்சர். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு தியானம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், மைண்ட்ஃபுல்னஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மெடிடேஷன், மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன், இந்த 3 காம்பினேஷன்லையும் அந்த நேரத்தில் உங்களுக்கு எது ரைட்டுன்னு படுதோ அது செய்யணும். ஆனால் நீங்கள் செய்கிறது பரிதாபப்பட்டு பாவப்பட்டு செய்யக்கூடாது. நீங்கள் பரிதாபப்பட்டீங்கன்னாக்கா அந்த அந்த சுச்சுவேஷன் படைச்ச, இப்போ சப்போஸ் ஒரு ஆள் மேலே நீங்கள் பரிதாபப்படுறீங்கன்னா அந்த ஆளை படைச்சது கடவுள், உங்களையும் படைச்சது கடவுள். ஸோ நீங்கள் அந்த ஆள் மேலே பரிதாபப்பட்டீங்கன்னா நீங்கள் கடவுளை இன்சல்ட் பண்ணுற மாதிரி தானே. கடவுளுக்கு தெரியாத விஷயங்க உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதை பார்த்து நீங்கள் பரிதாபப்படுறீங்க. நீங்கள் ஒருத்தருக்கு உதவி பண்ணுறப்போ அவருக்கு இப்போதைக்கு இந்த ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க, என்கிட்ட பணம் இருக்குது, எனக்கு கொடுக்கணும்னு மனசில் தோணுது, என் சந்தோஷத்துக்கு நான் கொடுக்குறேன், ஆனால் அவர் எந்த விதத்துலையும் என்னை விட கம்மி கிடையாது என்ற நினைப்பில் கொடுத்தீங்கன்னா அது கரெக்ட். அவர் என்னை விட கம்மி அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கடவுளை இன்சல்ட் பண்ணுற மாதிரி. யூ இன்சல்ட் த வெரி கிரியேட்டர். யூ காட் த பாயிண்ட். ஸோ வாட் டு டூ, வாட் நாட் டு டூ இஸ் $1 million கொஷின். இட் இஸ் சப்ஜெக்டிவ். சந்தர்ப்பம், சூழ்நிலை, சமயம், நாடு எல்லாத்தையும் சேர்ந்து சம்பந்தப்பட்டது. It depends on the geographical location, it depends on the country, it depends on the time period, it depends on the situation. ஒன்று ராங்கா போச்சுன்னா கூட பேட் கர்மா. இந்த காம்பினேஷனில் see right intentions, your intentions are right but the person is bad karma. Intentions are right, the person is also right but the situation is not right, bad karma. You got it? So you have to consider why he is gone through that situation. சப்போஸ் ஒருத்தன் அவனுக்கு நிறைய கடன் பண்ணுற பழக்கம் இருக்குது, சம்பாதிக்கிறத விட அதிகம் கடன் பண்ணிட்டு இருக்கான். அது கடத்திலே இருப்பான் எப்போ பாரு. அவனை பார்த்து ஐயோ அவனுக்கு எதனா உதவி பண்ணாக்கா கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன்னு நினச்சிங்கனாக்கா, அவனுக்கு நீங்கள் உதவி பண்ணீங்கன்னாக்கா, நீங்கள் பண்ணுற உதவினால எனக்கு கஷ்டம் வந்தால் காசு கொடுக்கறதுக்கு யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் இன்னும் கடன் பண்ணுவான். அப்போது அவனோட கற்றுக்க வேண்டிய லெசனில் நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ண மாதிரி தானே. நீங்கள் உதவி பண்ணுறதுனால அவன் உடனே கற்றுக்கிறத விட இன்னொரு 10 வருஷம் லேட் ஆகும் அவன் கற்றுக்கிறதுக்கு. அந்த 10 வருஷத்தை பாவம் உங்கள் அக்கௌண்ட்டில் வரும். திஸ் காம்பினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட் டைம், ரைட் பர்சன், ரைட் சுச்சுவேஷன், ரைட் இன்டென்ட். இந்த 4 காம்பினேஷனில் எதுனா ஒன்று ராங்காக இருந்தால் கூட பேட் கர்மா போயிடும். ஸோ தட்ஸ் வை வாட் டு டூ அண்ட் வாட் நாட் டு டூ இஸ் $1 million கொஷின். இதுதான் தர்மத்தை தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறது. வாட் இஸ் தர்மா? தர்மா இஸ் டியூட்டி. இது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஜாஸ்தி ஆகுது. ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் தெரியாது இருக்கிறப்போ நீங்கள் தப்பு பண்ணாக்கா ஒரு லெவல் ஆஃப் கர்மா, தெரிஞ்சே நீங்கள் பண்ணீங்கன்னா அது இன்னொரு லெவல் ஆஃப் கர்மா. இந்த காம்பினேஷன் எதுக்கு நான் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன்னா, see 100% of the time, okay, your focus should be on yourself, on your evolution. ஸோ அந்த ஃபோக்கஸ் உங்களோட எவல்யூஷனில் இருக்கிறப்போ யூ ஆர் அலர்ட். நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு க்ஷணமும் நான் கரெக்டாக சிந்திக்கிறேன்னா, நான் கரெக்டாக செய்கிறேன்னா அப்படின்ற அந்த மைண்ட்ஃபுல்னஸ், அந்த அலர்ட்னஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் இந்த எமோஷனல் என்டாங்கிள்மெண்ட்டில் டிசிஷன் எடுப்பாங்க. தமிழ்நாட்டுக்காரங்க எஸ்பெஷலி தேர் வெரி எமோஷனல் பீப்புள். அம்மாவுக்கு எதுனா ஒன்றுனாக்கா அவ்வளோதான், உலகமே முழுகி போச்சு, அம்மா தான் முதல். ஸோ அம்மாக்காக மனைவியை கூட திட்டுவாங்க, அடிப்பாங்க. பட் தட் இஸ் அப்சல்யூட்லி ராங். அம்மா இஸ் எ சோல், வைஃப் இஸ் ஆல்சோ எ சோல். யூ ஹவ் டு ட்ரீட் ஈக்குவலி அக்கார்டிங் டு ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். பட் அந்த எமோஷனல் பிளாக்கேஜில் இருக்கிறப்போ தே பிகம், என்ன சொல்கிறது, அவங்களோட அந்த லாஜிக், அந்த சயின்டிஃபிக் டெம்பர் டிஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஃபண்டமெண்டலி த கொஷன் யூ ஆஸ்ட், இஸ் இட் அவுட் ஆஃப் கம்பேஷன் ஆர் அவுட் ஆஃப் பிட்டி ஆர் வாட் எவர் இட் இஸ், அந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பக்கத்தில் வச்சாக்கா யூ ஷுட் செக் ஃபர்ஸ்ட் அண்ட் த ஃபோர்மோஸ்ட் வை ஐ வாண்ட் டு ஹெல்ப். எதுக்காக நான் உதவி பண்ணோன்னு நினைக்கிறேன். அவங்கள பார்த்து பரிதாபப்படுறேன்னா, இல்லை அவங்க கஷ்டப்படுறப்போ அந்த கஷ்டத்துலேருந்து நான் ஐ எம் ஏபிள் டு ஹெல்ப் அன் அதர் பர்சன்ன்றது கூட ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஈகோ. அவன் கஷ்டப்படுறான், ஆனால் அவன் கஷ்டத்தை என்னால் ஈஸியாக தீர்த்துட முடியும், தட் இஸ் அ சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். எவ்ரி பர்சன் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு கெட் ஓவர் ஹிஸ் ஓன் ப்ராப்ளம்ஸ். எவ்ரி பர்சன் கேன் ஹீல் தெம்செல்ஸ். இதுக்கு தான் ஹீலிங் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது. இந்த ரேக்கி ஹீலிங்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறதுனா, இந்த ரேக்கி ஹீலிங் பண்ணுறவங்க, இல்லை டிஸ்டன்ஸ் ஹீலிங் பண்ணுறவங்க, இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் பண்ணுறவங்களாம் அவங்களோட இன்டென்ஷன்ஸ் கரெக்ட். ஜனங்க தவிச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணணுன்ற இன்டென்ஷன் தான், ரைட் இன்டென்ஷன். பட் அவங்க எதுக்கு அந்த ப்ராப்ளமில் இருக்கிறாங்க, என்ன கற்றுக்கணுன்ட்டு இருக்காங்க அந்த ப்ராப்ளமில்,
அதில் நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ணீங்கன்னா தென் யூ ஹாவ் டு பே த கான்சிக்வன்சஸ். நாட் இமீடியட் கான்சிக்வன்சஸ். 6 மாதம் 6 மாதன்றது ஒரு பழமொழி. ஐயோ பாவனா 6 மாதம் பாவன்றது. ஸோ யாருக்கு உதவி பண்ணணும், யாருக்கு உதவி பண்ணக்கூடாதுன்றது நான் வந்து உங்களுக்கு ஒரு ரூலாக சொல்ல முடியாது. பட் நான் சொல்கிறது வந்து என்னன்னா, யாரையும் பார்த்து பரிதாபப்படாதீங்க. கடவுள் எல்லாரையும் ஒன்றா தான் படைச்சிருக்காங்க. அவங்கவுங்க கஷ்டத்தை அவங்கவுங்க தான் தீர்த்துக்கணும். அவங்கவுங்க கஷ்டத்தை அவங்கவுங்க தான் தீர்த்துக்கணும். இப்போ ஒருத்தன் வந்து கடன் பண்றான், அது தப்புன்னு தெரிஞ்சுக்கிறான், 20 வருஷம் 30 வருஷம் கஷ்டப்பட்டு அந்த கடத்தை தீர்க்கிறான். அதுக்கப்புறம் அவன் லெசன் கற்றுக்கிறான்ல, அதுக்கப்புறம் அவன் கடன் பண்ணுவானா? பண்ண மாட்டான். அடுத்த ஜென்மத்தில் பண்ண மாட்டான். ஏன்னா லெசன் ஒன்ஸ் ஃபார் ஆல் கற்றுக்கிட்டான் அவன். ஸோ டோன்ட் கெட் இன் டு த சேவியர் ஆட்டிடியூட்.